ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிவேல் சினிமாஸை நோக்கி வந்துட்டோம். இதான் வந்தாச்சு வெற்றிவேல் சினிமாஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர். இதான் வெற்றிவேல் சினிமாஸ் வெளியில். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 2 படம் ரிலீஸு. டெமோன்டி காலனி தங்கலான். நம்ம பார்க்க வந்திருக்கிறது டெமோன்டி காலனி பார்ட் 2. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த தேட்டரில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த வெற்றிவேலன் சினிமாஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வரேன். வெளில கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பிளேஸாகவே இருக்குது. இதில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வெற்றி, ஒன்று வேலன். 2 ஸ்க்ரீனில் வேலனில் தான் டெமோன்டி காலனி பார்ட் 2 போட்டிருக்கான். இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். இந்த தேட்டரில் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அவுட்லுக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கார், பைக்கிங், ஆட்டோ எடுத்துக்கலாம். நல்லா பார்க்கிங் வசதி நல்லாவே இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து தான் ஃபஸ்ட் எடுத்துன்னா நம்ம விநாயகர் தான் இருக்காரு. இதுதான் வெற்றிவேல் சினிமாஸு. பைக்கிங், பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. மெயின் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வெற்றியில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீனு, பால்கனி இருக்குது, கீழே நார்மல் சீட்டும் இருக்குது. வேலனில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீனு, பால்கனி கிடையாது. எல்லாமே ஒரே பிளேஸ் தான். கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னது. இது வழியாக தான் நம்ம வெற்றிவேல் சினிமாஸுக்கு உள்ளே போனோம். ஆனால் பைக்கிங், பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய பிளேஸாகவே இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணணும்னா புக் மை ஷோவில் புக் பண்ணோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 வருது. புக்கிங் சார்ஜோடு சேர்த்து 130. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் அது எதிர்க்க இருக்குது பார்த்திங்களா டிக்கெட் கவுண்டர். இல்லை நீங்கள் டிக்கெட்டை காமிச்சு வாங்கினா உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இது மட்டும் சின்ன தலைவலியாக இருக்குது. ஆனால் கூட்டம் நிறைய வந்துன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் டிக்கெட்டு வாங்கி காட்டி வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக உள்ளே போனால் நம்ம இன்றைக்கி வெற்றிவேலன் சினிமாஸில் வேலன் சினிமாஸில் தான் டெமோன்டி காலனி பார்க்க போகிறோம். நல்லாவே இருக்குது இந்த வெற்றிவேலன் சினிமாஸ். இது நங்கநல்லூரில் இருக்குது. இதான் கேன்டீன் ஏரியா. நல்லாவே இருக்குது கேன்டீன் ஏரியா. இப்போ வாங்க நம்ம வேலன் சினிமாஸில் போய் பார்க்கலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, தேட்டர் நல்லாவே இருக்குது. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் ஸ்க்ரீன் தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் 1 பார்க்கறது பெஸ்ட்டு. இதுதான் நம்ம வேலன் உள்ளே போகிறதுக்கான வழி. இதை பார்த்திங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணோம். இப்போ வாங்க உள்ளே போனால் இதை பாருங்கள், வேலன் ஸ்க்ரீன் ரைட்டில் போனோம். இது உள்ளே போனால் தான் வேலன் ஸ்க்ரீனு. இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 நிறைய புது படம் ரிலீஸு. ரகு தாத்தா, அப்புறம் டெமோன்டி காலனி 2, தங்கலான் நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி டெமோன்டி காலனி பார்ட் 2 தான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு டெமோன்டி காலனி 1 ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு, நீங்கள் டெமோன்டி காலனி படம் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோன்டி காலனி 1 பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு படமே புரியும். நீங்கள் டெமோன்டி காலனி 1 பார்க்கணுன்னா சன்நெக்ஸ் ஆப்பில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டெமோன்டி காலனி 1 பார்க்காம படம் 2 பார்த்தது மொக்கையாகுன்னு சொல்லாதீங்க. இதுதான் வேலன் சினிமாஸு. உள்ள லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பால்கனியை போகிறதுக்கு வழி. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வேலன் ஸ்க்ரீனோட கேட் இருக்குது.
இதான் வேலன் ஸ்கேனோட உள்ளே போகிற வழி. நம்ம உள்ளே போய்ட்டு சீட்டு கீத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மேலே பால்கனி போகிறதுக்கான வழி. நம்மளுக்கு வந்து கீழே தான் டிக்கெட் எடுத்துருக்கோம். நம்ம ஷோ பார்த்திங்கன்னா வேலனுக்குள்ளே வந்துட்டோம். சீட்டு கீத்தெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் சீட்டு தான், ஆனால் ஓகே. ஆனால் ஸ்கேன் தான் மீடியமாக இருக்குது. குட்டின்னும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயான ஸ்கேன் தான். ஆனால் அந்த ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகம் வந்து, நீங்கள் இது மாதிரி குட்டி ஸ்கேன் எல்லாம் எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நீங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உண்மையிலே விஜய் வேலன் சினிமாஸ் நல்லாவே இருக்குது. சீட்டு கீத்தெல்லாம் நல்லாவே இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை.